வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொது அறிவு அப்படிங்கிற அதாவது ஜென்ரல் நாலேஜ் கீழே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 எக்ஸாமுக்கு, அதாவது கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், அப்புறம் இன்னொருத்தவங்க ஃபயர்மேன், இவங்க 3க்குமே பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. 10th லெவல் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். 10ஆம் வகுப்பு வரைக்கான பாடத்திட்டம் தரத்தில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள். ஸோ என்னென்ன செய்யுளை வந்து எந்த ஆசிரியர்கள் இயற்றியிருக்காங்க அது மெயின். அப்புறம் அந்த செய்யுளை பற்றின விவரங்கள் படிக்கணும். தமிழில் முக்கிய நூல்கள் என்னென்னு படிக்கணும், அதை இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள் மற்றும் இலக்கண குறிப்புகள். ஸோ அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியானது கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து இலக்கணத்திலிருந்து தொலைவில் உள்ளது பசுவாயிருதா, இது வந்து என்ன வகையான வினா, அந்த மாதிரியான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்து நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது, ஸோ அந்த ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா அது. அடுத்து அந்த ஆசிரியர் பெயர் சொன்னாங்க இல்லையா, திரிகடிதத்தை இயற்றியவர் யார். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்போம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக படிக்க வேண்டியது செயல்களை பற்றிய விவரம், அதை இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள் மற்றும் அந்த நூல்களோட ஆசிரியர் பெயர்கள் வந்து நல்லா படிக்கணும். அப்புறம் இலக்கண குறிப்பு படிக்கணும். அடுத்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்து ஆங்கில கவிதை இயற்றிய ஆசிரியர்களின் பெயர்கள், ஆங்கில முக்கிய நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியர் பெயர்கள். அதே மாதிரி தான் தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய சிறிய கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய கணக்குகள்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஸோ எல்லா டாப்பிக்லையும் பேசிக்ஸ் படித்தா போதும். ஈஸியாக நம்ம இந்த கணிதத்துலேருந்து எல்லா மார்க்ஸும் எடுத்துலாம். இந்த மாதிரி சீரீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி, அப்புறம் வந்து இந்த ப்ராஃபிட் லாஸு, அந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து மெயினாக வர்றது பொது அறிவியல். ஸோ பொது அறிவியலில் பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லாமே வந்துடும். நம்ம அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளில் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி உணரும் திறன் உள்ள நல்ல கல்வித்திறன் பெற்றவர்கள் இப்பதிவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. வினாக்கள் வந்து எதுலேருந்து வரும்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடப்பிரிவிலிருந்து கேட்கப்படும். ஸோ வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொன்னதுனால நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கையே நீங்கள் படித்தாலே போதும். அதுலேயே வந்து மோஸ்ட்லி எல்லாமே, ஏன்னா நம்ம சின்ன சின்ன லெவலில் இருக்கதா ஓரளவுக்கு தெரியும். இந்த 9th 10th அதை வந்து நீங்கள் ஃபுல் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே இந்த சயின்ஸ் டாப்பிக்லேருந்து எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அறிவியல் விதிகள், லாஸ் கேட்டிருக்காங்க. அறிவியல் உபகரணங்கள், யார் என்ன கண்டுபிடிச்சா, அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானிகளை பற்றி, அவர்கள் பங்கெடுப்புகள், மனிதரோட உடற்செயலிகள், நோய்கள், அதன் விளைவுகள், நோய்களை சரி செய்யும் முறை, அதை தடுக்கும் முறை, தேவையான உணவு உட்கொள்வதன் மூலம் உடலின் சமநிலை காத்தல், ஸோ உணவு, விட்டமின்ஸ், அந்த மாதிரியானதெல்லாம், மரபியல், விலங்குகள், பாலூட்டிகள், பறவைகள், சுற்றுப்புறம், சூழ்நிலையியல், சேர்மம், கலவைகள், அமிலம், காரம், உப்பு, இதோட கலவைகள். அப்புறம் இயற்பியலில் பார்த்தோன்னா இயக்கம், நியூட்டனோட இயக்க விதிகள், பொருட்களின் பண்புகள், மின்சாரம், தேசிய அளவிலான ஆய்வுக்கூடங்கள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட பகுதிகள். ஸோ இது எல்லாமே பொது அறிவில் கேட்கக்கூடியது. பொது அறிவில் ஃபுல்லாகவே அவங்க சொல்லிட்டாங்க இந்தந்த டாபிக் படித்தாலே போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த சிலபஸை வச்சுட்டு இது சம்மந்தமாக நம்ம 9th 10th புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உதாரணம்னு சொல்லி எக்ஸாம்பிள் சம் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், ஆரிய மற்றும் சங்க காலம் மற்றும் மௌரிய வம்சம், புத்த மற்றும் ஜைன மதம், குப்தர்கள், வர்த்தமானவர்கள், பல்லவர், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், சுல்தான்கள், முகமதியர்கள், இவங்களோட காலத்தில் நடந்த நிகழ்வுகள், இது எல்லாம். அப்புறம் ஐரோப்பியர்களோட ஆதிக்கம், குறிப்பாக ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் கேட்குறாங்க. அப்புறம் அவங்களோட ஆட்சி முறை, நவீன இந்திய நிர்வாகம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இந்திய வரலாறுக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ் வந்து எந்த புக்கில் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ண முடியும். அடுத்து புவியியலுக்கு வர்றோம். புவியியலில் பார்த்திங்கன்னா புவியின் இயக்கம், வட்டப்பாதையில் சுற்றுதல், தன்னைத்தானே சுற்றுதல் மற்றும் அதன் விளைவுகள், புவியோட அமைப்பு, இந்தியா அமைந்துள்ள இடம், இந்தியாவோட காலநிலை, பருவகால மாற்றங்கள், வானிலை, மழைப்பொழிவு, இயற்கை சீற்றங்கள், அழிவு,
பயிர்கள் பயிரிடும் முறை, இந்தியாவில் முக்கிய நகரங்கள் என்ன, முக்கிய இடங்கள் என்ன, மலைப்பிரதேசங்கள் என்ன, தேசிய பூங்காக்கள், இந்தியாவோட முக்கிய துறைமுகங்கள், இந்தியாவில் என்னென்ன முக்கிய பயிர்கள் பயிரிடப்படன, முக்கிய தாதுக்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, முக்கிய தொழிற்சாலைகள்லாம் எங்கே அமைஞ்சிருக்கு, அப்புறம் காடு மற்றும் காடு சார்ந்த வாழ்க்கைகள், மக்கள் தொகை பரவல் மற்றும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வு. இதுலேயே அவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க இந்தந்த டாபிக் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான உதாரணமும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஷின் கேட்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இதே இது வராது, இது எக்ஸாம்பிள் தான், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம். ஸோ அதிலிருந்தும் கேட்குறாங்க. இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய விடுதலை இயக்கம், விடுதலை அடைதல் பற்றினது, அப்புறம் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க பற்றின அவங்களோட வரலாறு படிக்கணும். திலகர், கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, காந்தி, நேரு, அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்களித்தவங்க பார்த்திங்கன்னா பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி. ஸோ இவர்களோட பங்களிப்பை பற்றி படிக்கணும். அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத படித்தாலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், சேட்டலைட் விட்டது, இல்லை புதுசாக என்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடந்துச்சு, அது இந்திய அரசியல் அமைப்போட வளர்ச்சிகள் அதுவும் கேட்டிருக்காங்க. புதிய தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு, வரலாற்று நிகழ்வுகள், இந்திய நுண்கலைகள், நடனம், நாடகம், திரைப்படம், ஓவியம், முக்கிய இலக்கியம் சம்பந்தப்பட்ட வேலைகள், விளையாட்டு, தேசிய பன்னாட்டு விருதுகள், தேசிய பன்னாட்டு நிறுவனங்கள், ஆங்கில சுருக்கப்பட்ட எழுத்துக்களின் விரிவாக்கம், சிலது கொடுத்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்களே, அப்ரிவேஷன் கேட்பாங்களே அது, அப்புறம் யார் என்ன புக்கு எழுதுனாங்க, அப்புறம் பிரபலங்களோட புனைப்பே. ஸோ அவங்களோட நிக் நேம், ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், பிரபலங்களோட நிக் நேம் என்னன்னு. பொது தொழில்நுட்பம், இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும், இன்றைய தினத்தை இந்தியா மற்றும் அதன் தொடர்புடைய விவரங்கள், கலை இலக்கியம், இந்திய பண்பாடு மற்றும் தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடியது. இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரியின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் யார்? ஸோ ஆளுநர் யார், இப்போ யார் கரண்ட்டாக வந்து பதவியில் இருக்கா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து இந்த விளையாட்டு போட்டி சம்மந்தமாக வரக்கூடிய பதக்கம் வாங்கினது யார் அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளோட மொத்த எண்ணிக்கை. ஸோ இது எல்லாமே வந்து நடப்பு நிகழ்வுகளை கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து ரெண்டாவது கேட்டகரி பார்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜிக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிக்க முடியாது, பட் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறத வச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி எழுதிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங், என்கோடிங்கு, அப்புறம் கேலண்டர் சம்மு, கிளாக் சம்மு, வாட்டர் இமேஜு, மிரர் இமேஜ், இந்த மாதிரியானதெல்லாம் வந்து இந்த சைக்காலஜிக்குள்ளே கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசனிங் கொஷின் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே. ஸோ இது வந்து உங்களோட புத்தி கூர்மையை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸை செக் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இருக்கக்கூடிய கணித வினாக்களும் இந்த பகுதியில் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்தந்த டாப்பிக்கை எடுத்து மெயினாக 9th and 10th புக்கில் அந்த டாப்பிக்கை பற்றி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன்னா 6th 7th 8th கூட படிக்கலாம். 6th and 7th பார்த்தீங்கன்னா அதில் பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். 8th 9th 10th படித்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக நீங்கள் தரோவாக படிச்சுட்டாலே இதில் உள்ள டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிடலாம். படித்தா மட்டும் போகாது, வீக்லி பழைய கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் படித்தது எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு எந்த டாபிக் நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. இதை நான் முடிஞ்ச என்னோடய ப்ளாகில் நான் அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா இதோட லிங்க் வந்து நான் தர்றேன். நீங்கள் உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள டாபிக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.